ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கூலி படத்தோட ட்ரெய்லர் டீகோடிங் தான் பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டீகோடிங்கை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்து இந்த படம் எல்சியில் வருதுன்றாங்க, இன்னொருத்தங்க என்னன்னா டைம் டிராவல் படமா இருக்க போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இன்னொருத்தங்க இது ஒரு சயின்டிபிக் மூவிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ரியலா என்னதாப்பா லோகேஷ் கனகராஜ் வந்து குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு சில விஷயங்கள்ல இந்த ட்ரெய்லர்லேருந்து எடுத்து அதை ஒரு கோர்வையை பார்த்தா வேற லெவலில் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நேரம் வீடியோக்குள்ள போகலாம். அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். ஓகே, வழக்கமான லோகேஷ் கனகராஜ் படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அனிருத் என்னப்பா இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஒரு சிலர் வந்து திங்க் பண்ணுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்க போலனா, எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு நார்மலான கட்டை ட்ரெய்லரில் கொடுத்துட்டு நம்ம மெயின் அவுட்புட்டை, அதாவது இந்த சஸ்பென்ஸ் நிறைந்த காட்சிகளை வந்து நம்ம தியேட்டரில் படத்துலேயே காமிச்சிருவோம். ட்ரெய்லரில் காமிச்சு ஓவராக ஹைப்பை கிளப்பி கடைசியில் அந்த படம் நெகட்டிவிட்டியான விமர்சனத்தில் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து ட்ரெய்லரில் கொஞ்சம் சுமாரான ஒரு கட்ஸ் தான் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து ரொம்ப பில்டப் பண்ணாமல் நார்மலான போர்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு ட்ரெய்லர் பிஜிஎம்லாம் கிடையாது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னா, ஹார்பரில் வேலை செய்கிற 3 தொழிலாளர்கள் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தொழிலாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான அந்த வில்லனை வந்து ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிடுது. ப்ரெசண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க சொந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் திருப்பி அந்த வில்லன் வந்து இந்த 3 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வர்றான். அப்படி வரும்போது ஒருத்தர் வந்து மேன்ஷன் நடத்துகிறாரு, இன்னொருத்தர் வந்து உலகமே என்னென்னு தெரியாமல் அவர் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான சஸ்பென்ஸாக வந்து மறைச்சி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இப்போ அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் தான் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொருத்தர் வந்து சத்யராஜ் அவர்கள், 3வது வந்து நம்ம உபேந்திரா. இந்த 3 பேரும் தான் வந்து இந்த படத்தோட ஒரு பில்லராக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் உபேந்திராவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும் போல், அவருக்கு மிக முக்கியமான ரோல் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த ட்ரெய்லரில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி அந்த வில்லன் வந்து திரும்பி வரும்போது இங்கே மேன்ஷன் நடத்திட்டு இருக்குது ஒன்று தேவாவான ரஜினிகாந்தாக இருக்கலாம், இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜா அவர்களாக இருக்கலாம். அது வந்து ஒரு உமன்ஸ் மேன்ஷனாக வந்து இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த உமன்ஸ் மேன்ஷனில் வந்து அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் அடைச்சி வச்சு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸையெல்லாம் பார்க்க முடியுது. அவங்கள எப்படி காப்பாற்றுறதுக்கு ஒன்று தேவா வராரு, இல்லையா சத்யராஜ் அவர்கள் வராரு. ஏன்னா தேவாங்கிற ஒரு ஆள் வந்து இந்த உலகமே ப்ரெசண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காத ஒரு மனிதராக வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கிறாரு. சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த மேன்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது இப்படி கைதி படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து நம்மளை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சோ, அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த கூலி படத்தில் அந்த மேன்ஷனில் வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த மேன்ஷன் போர்ஷன் அங்கே நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட மொத்த நெட்வொர்க்கோட டீட்டெயில்ஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அடிக்கிற ஒரு மிக முக்கியமான வில்லனை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் நம்ம இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவான நாகார்ஜுனா அவர்கள். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் வந்து சோபின் சாகிர். அப்படி இருக்கும்போது இந்த முரட்டத்தனமான 2 வில்லன் கிட்டேருந்து எப்படி இந்த கூட்டு நண்பர்களான சத்யராஜ், ரஜினிகாந்த், உபேந்திரா இந்த 3 பேரும் எப்படி இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதா மீதி கதை. இதில் வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து சத்யராஜோட பொண்ணாக வராங்க. அவங்களும் அந்த மேன்ஷனில் இருக்கிறனால தன்னோட சக தோழிகளை எப்படி அந்த மேன்ஷன்லேருந்து காப்பாற்றுறாங்க, அதாவது இந்த மெயின் ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் அங்கே நடக்கிற த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அசுரத்தனமான ஒரு ரோலை வந்து கண்டிப்பாக ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கைதி படத்தில் அந்த வயசான தாத்தாவுக்கு ஒரு ரோல் இருந்துச்சோ அதே ரோலை
அதை விட இன்னும் சூப்பராக ஒரு பலவீனமானவங்க எப்படி வந்து அந்த அசுரத்தனமான வில்லன்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பை வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டை வந்து இந்த படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது சுவாரஸ்யமான உண்மை. அதை தான் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து குக் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து முழுக்க நிறைய கண்டெய்னரை வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கண்டெய்னரில் தான் ஏதோ முக்கியமான பொருளை வந்து கடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து போதைப் பொருளாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஆல்ரெடி என்னோட வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வாட்சில் வந்து போதைப் பொருட்களை கடத்தலாம். இல்லைன்னா அந்த வாட்ச்லேயே வந்து தங்கத்தை கடத்தலாம். இப்படி தான் வந்து இருக்கும்னு நான் ஒரு கெஸ்ஸிங் வச்சுருக்கேன். சரி, அது என்னங்கிறத நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது இந்த கண்டெய்னரில் இருக்கிற சீக்ரெட்ஸை வந்து இந்த கூலியான சூப்பர் ஸ்டாரோ இல்லை நம்ம சத்யராஜ் அவர்களோ வந்து கண்டுபிடிச்சனால தான் வந்து மொத்த கதையும் வந்து இவங்க பக்கம் வந்து திரும்புது அப்படிங்கிறத தான் வந்து டைரக்டர் வந்து இந்த ட்ரெய்லர் கட்டில் காமிச்சிருக்காரு. அவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஓகே, நிறைய பேர் இந்த படத்தை ஏன் தெரியுமா டைம் ட்ராவல் படமாக இருக்கலாம், இல்லைனா சயின்டிஃபிக் படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு சின்ன ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் சேர் இருக்குது. அதாவது இந்த ஷாக் கொடுக்குற ஒரு சேர் இருக்கும். சேரில் உட்கார வச்சு நம்மளுக்கு அந்த கரண்ட்டெல்லாம் செட் பண்ணி வச்சு அதில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. அது நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உண்மையை கக்க வைக்கிறதுக்காக அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டுறாங்க. என்னென்னா ஒரு ஆளையே வந்து சுக்குநூறு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பவுடராக வந்து நொறுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சேராக வந்து அந்த ஒரு மெட்டீரியல், அதாவது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதை வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற சேருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு தெரியல. இவர் அடிக்கடி ஏதோ இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சீனில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அடிக்கடி இந்த லிவர்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டோ ஒரு இடங்களில் போய் தங்களுக்கு உண்டான இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் பொறுத்துக்கிட்டு சீட்டில் உட்காந்து ஒரு சுவிட்சை போட்டால் டக்குன்னு மின்னல் வேகத்தில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்படி வந்து சத்யராஜ் அவர்கள் செய்கிறாரு. அதனால் இது ஒரு டைம் ட்ராவல் படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இப்போவே வந்து கட்டுக்கதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து டைம் ட்ராவல் படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ட்ராவலுக்கு உண்டான அறிகுறியே வந்து எங்கேயுமே இந்த ட்ரெய்லரில் காட்டல. அதாவது சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தா அந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார்றவங்க வந்து சுத்தமாக வந்து பவுடர் ஆகிற அளவுக்கு துவம்சம் ஆயிடுறாங்க. ஆனால் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் உட்கார வச்சு ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து காலையும் கையும் டைப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற போர்ஷனுக்கும் வந்து லிங்க் இல்லாத மாதிரி இருக்குது. அது வேறு போர்ஷன், இது வேறு போர்ஷன் மாதிரி இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உபேந்திராவோட கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீனில் டக்கு அப்படியே வந்து வட்டம் அடிக்கும். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த ஒரு சீனை பார்க்கும்போது 30 வருஷமாக ஒருத்தனை வந்து நான் வந்து வெளி உலகம் தெரியாத அளவுக்கு வச்சுருக்கேன் அப்படி நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, அது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சூட் ஆகுது. இல்லை இந்த உபேந்திரா எதுக்கு இப்படி கண்ணாட்டணும், ஒருவேளை இவர் தான் வந்து வெளியுலகம் தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு, அவர் வந்து திருப்பி வந்து அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரக்காக சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்படித்தான் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நம்மெல்லாம் முழுசாக டீகோடிங் பண்ண வரவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு கட்ஸை வந்து அந்த ட்ரெய்லரில் வச்சுருக்காரு. ஆனால் ஆக மொத்தம் ஏதோ ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது பண்ணுறனால அது நிறைய இடங்களில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து இந்த வில்லன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து தன்னோட பேக்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெய்லர் கட்டில் காமிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் ஐயா. அதுக்கப்புறமா நான் என்ன இந்த ட்ரெய்லர் கட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த மோனிகா பெல்லுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டத்தை காமிச்சாங்க. சாரி, நம்ம பூஜா கிட்டவே காமிச்சாங்கல்ல, அவங்க ஏதோ இந்த போர்ஷனில் சின்னதாக ஒரு பிட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் ஒரு பிட்டு கூட இல்லை. அது கொஞ்சம் சோகமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அவர் குத்துப்பாட்டுக்கு வந்து சூப்பர் ஆடிட்டு போயிட்டாங்க நம்ம பூஜாக்கிட்டே. சரி, அடுத்ததாக இந்த ட்ரெய்லரில் நம்ம நோட் பண்ண விஷயம் என்னென்னா வந்து நம்ம கமலஹாசன் அவர்களையும் ரஜினி அவர்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து இந்த ட்ரெய்லரில் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க தான். என்னென்னா இது வந்து அவர் வந்து என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யராஜ் நினச்சி நம்ம ஸ்ருதிஹாசன் ஃபீல் பண்ண, உனக்கு வேணால் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அவன் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த வாட்ச் வச்சு ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஓவரால் அங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஃபேஸ் வரும். அதில் வந்து ஒரு டயலாக் பேசுவார். அதே மாதிரி வந்து நம்ம நாகார்ஜுனா அவர்களும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 500+ ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம நாகார்ஜுனா வந்து ரொம்பவே அதிகமான சவுண்டோட கத்த ஆரம்பிச்சிருவார். அங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சீனாகவும் இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து எப்படி வந்து நம்ம நாகார்ஜுனா வந்து நம்ம சத்யராஜ் அவர்களையும் உபேந்திரா அவர்களையும் நெருங்க வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறாரோ, அடுத்த சம்பவம் அதுக்கு பதிலடியாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பார். அதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கத்துறாரு நம்ம வில்லன். யார்? நம்ம நாகார்ஜுனா. அட் ப்ரெசென்ட்டில் வந்து இந்த மேன்ஷனை வந்து வெடிமருந்து வச்சு தகர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே கூலியை வந்து தேடுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அப்படி அந்த கூலியை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து இந்த வில்லனுக்கு வந்து இருக்குன்னா, அப்போது பாஸ்ட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியுது. அதுக்குண்டான ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து இடையில வந்துட்டு போகுது. இந்த ட்ரெய்லரோட ஃபுல் டோனுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு டோனில் தான் வந்து ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பாஸ்ட்டில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக காட்ட போகிறாங்க. அதிலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பழைய யங் சூப்பர் ஸ்டாராகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரிய போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் டிஏஜிங் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரை இன்னும் வந்து ஒரு இளமையான தோற்றத்தில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். உபேந்திராவை காமிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை மட்டும் ஃப்ளாஷ்பேக் சீனில் காட்டவே இல்லை. ஏன்னா வேறு லெவலில் டிஏஜிங்கில் சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நடிகர்களே வந்து டிஏஜிங் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டாரை டிஏஜிங்கில் பார்த்தா சும்மாவாக இருக்கும், வெறித்தனம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஏறும். அந்தளவு ஒரு டிஏஜிங்கில் கண்டிப்பாக கலக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மஸ்ட் வெயிட்டடு. இந்த ட்ரெய்லர் முடியறதுக்கு முன்னாடி வந்து இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்துமே வந்து எங்கிட்டே விளையாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிட்டு வருவார். டக்குன்னு வந்து சிகரெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இங்கே வரும். அது வந்து தீ படத்தோட பழைய படத்தில் வந்து எடுத்து ரெஃபரன்ஸ் வச்ச ஒரு சீன் தான். அப்படி இருக்கும்போது இந்த டயலாக் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நாகார்ஜுனா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர் வேறு ட்ராக்கில் போயிட்டார், இவர் வேறு ட்ராக்கில் போயிட்டார். அதனால் வந்து என் கூட இருந்து என்னை பற்றி தெரிஞ்சுமே நீ என்கிட்ட விளையாடுறையா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த சீனில் வந்து பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. என்னென்னா வந்து ரொம்ப பில்டப் பண்ணாமல், ரொம்ப ஸ்லோ மோஷனில் அவர் நடக்க விடாமல், ரொம்ப சட்டில்டாக வந்து அவரை வந்து காமிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். வந்து ரியலாக சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நோ பில்டப்ஸ், நோ அவருக்குண்டு உண்டான ஒரு ஸ்டைலு, இதெல்லாம் வந்து அளவாக யூஸ் பண்ண மாதிரி தோணுது. ஏன்னா அதுதான் யதார்த்தமான ஒரு நடிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். ஆனால் படத்தில் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் கட்டு வச்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற போது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து இந்த மேஜிக்கான விஷயங்கள் தான். கண்டிப்பாக அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்ம லோகேஷ் வந்து விட்டுருக்க மாட்டார். சில மாசான கண்டிப்பான விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல. டயலாக்னால் அந்த பஞ்ச் டயலாகு எப்படி நம்ம ஜெயிலர் படத்துல எல்லாம் சில பஞ்ச் டயலாக்ஸாக இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வந்து லிமிட்டடாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லரில் குறுக்கு முறுக்க வந்துட்டு போயிட்டுருக்காரு நம்ம அமீர் கான். என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஹெலிகாப்டரில் வராரு, நாய்களோட வராரு, டக்குனு கன் எடுத்து கீழே சுடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கன்னை வச்சுட்டு வேற எங்கேயோ ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அமீர் கான் அவர்கள் வந்து யாரோட பாஸாக இருப்பாங்க? ஒருவேளை நாகார்ஜுனாவோட பாஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்சியூவில் கனெக்ட் ஆகும்பா, இவர் தான்ப்பா வந்து நம்ம சூர்யாவுக்கு பாஸ், அதாவது நம்ம ரோலெக்ஸோட பாஸ் இவர் தான்ப்பா அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை வந்து இன்றைக்கி அந்த விக்ரம் படத்தோட லிங்க்கை வச்சு இந்த படத்துக்கு லிங்க் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து எல்சியூவில் இந்த படம் வராதப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் கேட்காத நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இல்லை, அது கண்டிப்பாக வந்து ரோலக்ஸோட பாசு தான் வந்து நம்ம இவர் யார் நம்ம அமீர் கான். அதனால தான் வந்து அவர் ஃப்ளைட்டு, அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து இறக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு கெத்தான ரோலை காமிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரோலக்ஸோட பாசு தான் வந்து நம்ம அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கிங்பினால் நாகார்ஜுனா அவர்களோட பாஸாக தான் அமீர் கான் வருவார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா அப்படித்தான் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க. அதை நம்ம போயிட்டு எல்சியூவில் கனெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கும்னு தெரியல. சரி, ஆசைப்படுறதானே ஆசைப்படுவோம், படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அமீர் கானை வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம்.
ஆனால் டக்குன்னு ஆப்போசிட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு போனார்னா, ஆனால் கதை அந்த இடத்துல ட்விஸ்ட் மாறிடும்ல. அந்த ஒரு மேஜிக் கண்டிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் செஞ்சார்னா வேற லெவலில் இந்த படம் இருக்கும். என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுதுன்னா உயிர் நண்பர்கள் எப்படி தங்களை எதிர்க்கிறவங்களை அழிச்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படி தங்களோட நட்பை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு படமாக இருக்க போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லேயே எனக்கு தளபதி படம் தான் ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தோட ஒரு சாயலாகவே நான் ஒரு படம் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொன்னார் அப்படிங்கிற ஒரு குட் மெசேஜையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. அதனால் கண்டிப்பாக தளபதியோட எஃபெக்ட்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குமே, படத்துக்குள்ளே ஒரு கரு இருக்குமே அப்படிங்கிறத நம்ம தளபதி படத்துக்கும் இந்த கூலி படத்துக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம். அப்படித்தான் ட்ரெய்லர் கட்டும் இருந்துச்சு. ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம சத்யராஜ் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை கேட்பாரு. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மீனிங் ஆகுது, டே நீ உயிர் நண்பன்டா, உன்னை விட்டுட்டு எப்படா இருப்ப, உனக்கு ஒரு பிரச்சனை நிப்பண்டா அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன கரெக்டு தானே? ஓகே, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, என்னென்ன குக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தேட்டரில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த கூலிக்காக இந்த கூலி காசே வாங்காமல் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு லைக்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் நிறையவே இருக்குது. புதுசாக வந்தவங்க போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.